கோதுமை மாவு வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான பனானா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க ப்ரெஷர் குக்கர் வச்சு இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் பவுலில் 2 முட்டை போல் எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக கேக் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். கூடவே 1/2 கப் போல் வெள்ளை சர்க்கரை, 1/2 கப் போல் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த பனானா கேக்கு நாட்டு சர்க்கரை ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் 1/2 கப் போல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் போல் உருக்கின பட்டர் சேர்த்துக்குங்க. ரொம்ப ஹீட் பண்ணிட வேண்டாம், பட்டர் உருகி வந்தால் போதுமாக இருக்கும். இதை மிக்சியில் நல்லா முட்டை சர்க்கரை எல்லாம் கரையிற மாதிரி அடித்து எடுத்துக்குங்க. பெரிய பவுலில் 2 வாழைப்பழம், நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இது நல்லா இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இதை மிக்சியில் போடணுங்கிற அவசியம் இல்லை, ஃபோர்க்கில் மசிச்சாலே போதுமானதாக இருக்கும். இது கூட நான் 1 கப் போல் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாமே சளிச்சு விட்டுக்கிறேன். மாவை எப்போவுமே சளிச்சு எடுத்துக்குங்க. சளிச்சு ஆட் பண்ணுறப்ப தான் அதில் சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரே ஈவனாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்ச முட்டை சர்க்கரை கலவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட நான் பால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கேக் டின் அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் தடவி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இதை ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா டைரெக்டாகவே பாத்திரத்தில் பட்டர் லைட்டாக ஆட் பண்ணி மேலே மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். மேலே நான் கொஞ்சமாக பாதாம் சீவி போட்டிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, வால்நட், டூட்டி ஃப்ரூட்டி இது மாதிரி எதுவாக இருந்தாலும் மேலே டாப்பிங்ஸ்க்கு போட்டால் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நான் பாதாமை லைட்டாக சீவி மேலே ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதை பேக் பண்ணுறதுக்கு அடிகனமான எம்டி குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எம்டி குக்கர் 45 மினிட்ஸ் வைக்கிறப்ப தீஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எதுவும் ஆகாது. மீடியம் ஃப்ளேம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறப்ப அடிகனமாக இருக்கிறதுனால கேக் நல்லா வந்து வரும். குக்கருக்கு எதுவும் ஆகாது. குக்கரில் இப்போ நான் கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். நான் குக்கருக்குள்ளே உப்பு, மணல் அது மாதிரி எதுவும் சேர்க்கல. நல்லா அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் உள்ளே எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. குக்கர் மாதிரி நான் அதில் ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் பேட்டரை அப்படியே எடுத்து வச்சு விசில் போடாமல் கேஸ்கட் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் 45 to 50 மினிட்ஸ் பேக் ஆகணும். நீங்கள் பேக் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா உங்களோட கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்பவே சுலபமான ஹெல்த்தியான கேக்கை இந்த மாதிரி செஞ்சு கிட்ஸுகளுக்கு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கேக் ரொம்ப பிடிச்ச குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி செஞ்சு தர சொல்லுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறப்ப இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.